இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்க, ஆனால் மாம்சத்தில் இல்லை. பவுல் எழுதுகிறார், இதை ரகசியம் என்று சொல்லுகிறார். இது தேவபக்திக்குரிய ரகசியம் என்று சொல்கின்றார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியில நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். உங்கள் துவக்கம் சரீரம் அல்ல, உங்கள் துவக்கம் ஆத்துமா அல்ல, உங்கள் சரீரம் ஆவி. சரி, பவுல் சொல்லுகிறார், பவுல் அந்த கிரமத்தை, அதாவது அந்த கிரமம், இந்த பாடி இருக்கு பாருங்க, இந்த கிரமத்தை ஒன்று வாசிக்க வேண்டாம். 1 தெசலோனிக்கர் 5:23, உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் முழுவதும். முதல்ல எதை கொண்டு வருகிறார்? ஆவி. வாய்த்தல முதல்ல எதை கொண்டு வருகிறார்? ஆவி. 2 எதை கொண்டு வருகிறார்? சரீரம், ஆத்துமா. 3 எதை கொண்டு வருகிறார்? சரீரம். சரீரம் 3வது கொண்டு வருகிறார். இந்த 2 ஒர்க் அவுட் சரியா இருந்துச்சுன்னா இந்த சரீரத்தில் நீங்கள் எல்லா வேதத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கோ, உங்கள் விசுவாச அளவின்படி, உங்கள் நினைவின் அளவின்படி, உங்கள் அறிக்கையின் அளவின்படி, உங்கள் தரிசனத்தின் அளவின்படி இந்த உலகத்தில் உங்கள் சரீரத்தில் அதை அனுபவிப்பீர்கள். எதில் அனுபவிப்பீர்கள்? சரீரத்தில் அதை அனுபவிப்பீர்கள். சரீரத்தில். வேதத்தில் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, நாம் அனுபவிக்கத்தக்க சகலவித நன்மைகளையும், இம்மைக்கும் மறுமைக்குரிய சகலவித நன்மைகளை, சகலவித என்ற வார்த்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிறார் என்ற வார்த்தை. அப்போ ஆண்டவர் சகலவித நன்மைகளை தருகிறார். எப்படி கொடுக்கிறார்? சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். அவர் யாராம்? ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். கடிஞ்சு திட்டி மக்களை கட்டி வச்சிருக்கிறான்.